மூடர்கள் எனப்படுபவர் யார்? கட்டுப்படுத்தப்பட இயலாதவனை கட்டுப்படுத்த முயல்பவர், சிறு லாபங்களால் மகிழ்ச்சி அடைபவர், எதிரிகளிடம் பணிவாக பணி செய்பவர், பெண்களின் பலவீனத்தை பயன்படுத்தி கட்டுப்படுத்த முயல்பவர், கேட்கக்கூடாதவனிடம் தானம் கேட்பவர், எதையும் செய்யாமலேயே தன்னை புகழ்ந்து கொள்பவர், உயர்ந்த குடும்பத்தில் பிறந்திருப்பினும் முறையற்ற செய்கையை செய்பவர், பலமற்றவராக இருந்து கொண்டு பலமானவரிடம் எப்போதும் பகை பாராட்டி வருபவர், ஏளனமாக கேட்டுக் கொண்டிருப்பவனிடம் பேசுபவர், அடைய முடியாததை அடைய விரும்புபவர், தன் மனைவியை குறித்து தவறாக பேசுபவர், பிறரிடம் இருந்து எதையும் பெற்றுக்கொண்டு அது நினைவில்லையே என்பவர், புனித இடங்களில் தானம் அளித்துவிட்டு வீட்டில் தற்பெருமை பேசுபவர், பொய்மையை உண்மை என நிறுவ முயல்பவர் ஆகிய அனைவரும் மூடர் எனப்படுவர். மகாபாரதம் மூலமா உலகம் முழுவதும் புகழ் பெற்றிருக்க அஸ்தினாபுரத்தை தான் நாம இப்போ பாத்துட்டு இருக்கோம். இதிகாசங்கள்லயும் வரலாறுகள்லயும் பெயர் பெற்ற இந்த இடம் சுற்றுலா தலமா அமைஞ்சிருந்தாலும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமா இல்லைன்னு சொல்லலாம். மகாபாரதத்தோட முக்கிய நிகழ்வுகள் நடந்த இடம் இன்னும் இங்க இருக்கு. எதுவுமே சரியான முறையில பராமரிக்கப்படல. முறையா பராமரிக்கப்பட்டா தங்களுடைய வாழ்வாதாரம் பெருகும்ன்றது இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்போட போன நமக்கே எதிர்பார்த்ததை விட கண்ணுக்கு ரம்யமாவும் மனதுக்கு அமைதியாவும் அஸ்தினாபுரத்துல சில இடங்களை பார்க்க முடிஞ்சது. பாரதம் படிச்சவங்க, தொலைக்காட்சி தொடர் பார்த்தவங்க இந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னு கிளம்பி வந்து பாத்துட்டு போறாங்க. அஸ்தினாபுரம் சமண மதத்தை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான இடம். இந்த அஸ்தினாபுரத்துல இருக்க முக்கியமான சமண கோயில்களை இப்ப நம்ம பார்க்கலாம். சமண மதத்துல 52 இடங்கள் முக்கியமான ஆன்மீக மையங்களா குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு அஸ்தினாபுரம். 15வது தீர்த்தங்கரான தர்மநாதரோட இயற்பெயர் சனத்குமாரன். அரச குடும்பத்தை சேர்ந்த அவர்தான் முதல்ல அஸ்தினாபுரம் ஊரை தலைநகரமா நிர்மாணிச்சாராம். 16வது தீர்த்தங்கரான ஸ்ரீ சாந்திநாதர், 17வது தீர்த்தங்கரான ஸ்ரீ குந்துநாதர், 18வது தீர்த்தங்கரான ஸ்ரீ அராகநாதர், இவங்க 3 பேர் பிறந்ததும் அஸ்தினாபுரத்துல தானா. அதனாலதான் அஸ்தினாபுரம் சமணர்கள் மத்தியில புனிதமான நகரமா கருதப்படுது. பரீட்சித்து மன்னன் வழிவந்த நிசாஷு அப்படிங்கிற மன்னன் அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்த போது ஒரு நாள் திடீர்னு எங்கிருந்தோ பயிர்களை அழிக்கிற பூச்சிகள் லட்சக்கணக்கில் அஸ்தினாபுரத்துக்கு வந்து மரங்கள், செடிகள், கொடிகள், பயிர்கள்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நாசம் பண்ணிடுச்சான். அதுல இருந்து மக்கள் மீள்றதுக்குள்ள கங்கையிலையும் வெள்ளம் வந்து அஸ்தினாபுரத்துக்குள்ள புகுந்துருச்சான். வந்த வெள்ளம் வடியும் போது நதி தன்னுடைய திசையை மாற்றிக்கிட்டு ரொம்ப தூரம் அஸ்தினாபுரத்தை விட்டு தள்ளி போயிடுச்சான். மக்களால விவசாயம் செய்ய முடியல. குடிநீருக்கு கூட பல மைல்கள் தூரம் தள்ளி போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதனால நிசாஷு மன்னன் தன் தலைநகரத்தை அஸ்தினாபுரத்துல இருந்து கௌசம்பிக்கு மாத்திக்கிட்டாராம். அஸ்தினாபுரம் பல காலங்கள் பராமரிப்பு இல்லாம அழிவு நிலையை எட்டுச்சான். அதன் பிறகு மாமன்னர் அசோகனோட பேரனும் மகத நாட்டு அரசருமான சம்பிரதி அப்படிங்கிறவரு அஸ்தினாபுர நகர புதுப்பிச்சு சில சமண ஆலயங்களை எழுப்பினாராம். காலப்போக்குல அதுவும் நிலை பெறல. ஆனா அதன் பிறகு பல்வேறு காலகட்டங்கள்ல பலரால இங்க ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட கோயில்கள்ல ஒண்ணுதான்
தீர்த்த கஷேத்திரம்னு சொல்லப்படுற இந்த சாந்திநாதர் கோயில். முன்னாடி அஸ்தினாபுரத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பாண்டு மன்னன் தன்னுடைய ராஜ்யமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியை தேடி காட்டுக்கு போறாரு தன்னோட 2 மனைவிகளோட. குந்தி மற்றும் மாத்ரி தான் அவரோட மனைவி. குந்திக்கு 3 மகன்கள் பிறக்கிறாங்க, யுதிஷ்டிரர், பீமன், அர்ஜுனன். மாத்ரிக்கு 2 மகன்கள் பிறக்கிறாங்க, நகுலன், சகாதேவன். காட்டிலேயே மன்னன் இறந்து போயிட்டாரு. இதை தாங்க முடியாத மாத்ரி தன்னுடைய 2 மகன்களையும் குந்தி கிட்ட கொடுத்துட்டு அவங்களும் இறந்துடுறாங்க. காட்டுல நிர்கதியா இருக்கிற இவங்களை பார்த்து காட்டுல இருக்க முனிவர்கள் அஸ்தினாபுரத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. துரியோதனுக்கு இந்த 5 பேர் வருகையும் பிடிக்கல. துருதராஷ்டிரன் மகன்களான கௌரவருக்கும் பாண்டுவின் மகன்களான பஞ்சபாண்டவர்களுக்கும் பெரும் போர் ஏற்பட போதுனும் பேரழிவு ஏற்பட போதுனும் முன்கூட்டியே யூகிச்சது யார் தெரியுமா? வேதவியாசர் தான். விதி வலியது அப்படிங்கிற காரணத்தினால முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தும் இதை யாருக்கும் சொல்லாம தான் வெறும் சாட்சியா மட்டுமே நின்னுட்டாரு. அஸ்தினாபுரத்துல அதுக்கப்புறம் எதிர்பாராத பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில பிரம்மாண்டமான சமண கோயில்களையும் அதன் பின்னணிகளையும் பார்க்கலாம். இந்த கதையை பொறுத்தவரையில் பாண்டுவனுடைய 2வது மனைவியா இருக்கிற மாத்திரி உடன்கட்டை ஏறுவதாக கதை வருகிறது. ஆனால் முதல் மனைவியாக இருக்கிற குந்தி தன்னுடைய குழந்தைகளோடு இருந்து குழந்தைகளுக்கு வழிகாட்டுவதாக இருக்கிறது. நமக்கு இலக்கியங்கள் எப்படி வழிகாட்டுகிறது அப்படின்னு சொன்னா, தலைக்கற்பு, இடைக்கற்பு, கடைக்கற்புன்னு சொல்றாங்க. கணவன் இறந்த உடனே கூடையே செத்துருப்பாங்க. சிலப்பதிகாரத்துல பாண்டிமாதேவி இறந்தது போல, அவர் கணவன் சாகும்போதே அந்த டைம்ல இவங்க செத்துட்டாங்கன்னா அது தலைக்கற்பு. இடைக்கற்பு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாள் இருந்துட்டு அல்லது வாழ பிடிக்காம ஏதாவது ஒரு வழியில தன்னை மரணித்துக் கொண்டிருப்பது இடைக்கற்பு. கடைக்கற்புனா என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தைகளோடு கைமை நோன்பு நோற்று வாழ்வது அப்படின்றது கடைக்கற்பு. தெய்வ கற்பெல்லாம் இருக்கு, அது நிறைய பேசலாம் பின்னாடி. ஆனால் உடன்கட்டை ஏறுகின்ற வழக்கம் என்பது இங்கே திணிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் குந்திக்கு குழந்தைகளை ஒப்படைச்சிட்டு மாத்திரை மற்றும் உடன்கட்டை ஏறுகிறார்கள் என்றால், உடன்கட்டை ஏறுவது என்பது பெண்களை பொறுத்தவரையில கணவன் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுப்பதாக இருக்கிறது. தமிழ்ல கூட ஒரு வார்த்தை உண்டு, கணவன் இல்லோருக்கு காட்டுவது இல் என்று. காட்டுவதற்கு இல் என்றால் அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லை என்று பொருள். எனவேதான் இந்த உடன்கட்டை ஏறுகிற வழக்கத்தை இந்த கதைக்குள்ள கொண்டு வைக்கிறார்கள். ஆனால் குந்தி அப்படி இல்லை, குழந்தைகளுக்காக வாழ்கிறார் என்றும் பதிவு செய்யப்படுகிறது.
அஸ்தினாபுரத்துல இருக்கிற இன்னொரு முக்கியமான சமண கோயில் ஜம்புத்வீப் ஆலயம். இந்த கோயில் பல வகையிலும் பிரபலமானதா இருக்கு. சமண மதத்தின் புனித நூல்கள்ல ஒரு கோயில் எப்படி இருக்கணும்னு எழுதப்பட்டிருக்கோ அதுக்கு சற்றும் பிசகாம கட்டப்பட்டிருக்கிற ஆலயம் இது. சமணர்கள் எப்போதுமே சிலைகளின் பிரம்மாண்டத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க. இறைவன்தான் உலகில் பெரியவன் அப்படிங்கறத உணர்த்துறதுக்காகத்தான் இவ்வளவு பிரம்மாண்டமான சிலைகளை நிறுவுறாங்க. ஜம்புத்வீப் கோயிலோட முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தோட அமைப்பு எப்படி இருக்கோ அதே வகையில அமைக்கப்பட்டதுதான் இந்த ஆலயம். சமணர்களோட நம்பிக்கைப்படி மனிதர்கள் வாழற இந்த உலகத்துக்கு பேரு மாய லோகம். இந்த உலகத்தின் மையமா இருக்கிறது மேரு மலை. அத சுமேரு மலைனும் குறிப்பிடுறாங்க. அந்த சுமேரு மலையோட உருவகம் தான் இந்த ஸ்தூபி. மேருமலையை சுற்றிலும் 4 திசைகளிலும் ஏரிகளும் நதிகளும் மற்ற குன்றுகளும் நிறைஞ்சிருந்ததை குறிப்பிட்டு காட்டுதான் ஜம்புத்வீப் கோயிலோட மையத்துல இந்த மேருமலையோட ஸ்தூபி அமைக்கப்பட்டிருக்கு. ஜம்பு அப்படிங்கிறது ஒரு மர வகை. தீபம் அப்படிங்கிறது தீவை குறிக்குது. இந்த உலகம் நீரால் சூழப்பட்டது அப்படிங்கறத எடுத்து காட்டுற விதமா தான் இந்த ஜம்புத்வீப் கோயிலை சுற்றிலும் அகழி மாதிரி குளம் வெட்டப்பட்டிருக்கு. நாம இந்த குளத்துல விடப்பட்டிருக்கிற படகுல ஏறி இந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம். அதே மாதிரி மலர்ந்த தாமரை பூ மதங்கள்ல ஒரு குறியீடா பயன்படுத்தப்படுது. சமணத்திலையும் 1000 இதழ் கொண்ட தாமரை பூ புனித குறியீடா விளங்குது. அத விளக்குற விதமாத்தான் ஜம்புத்வீப் தாமரை மலருக்குள்ள ஒரு ஆலயம் அமைஞ்ச மாதிரி கட்டப்பட்டிருக்கு. மனிதனின் ஆதார சக்தி மையம் ஒரு தாமரை மொட்டுன்னு வச்சுக்கிட்டா அவன் தியானம் மூலமா பிரபஞ்சத்தோட ஒன்று இணையறத அந்த தாமரை மலர் மலர்ந்த நிலையோட ஒப்பிடுறாங்க. மகாபாரதத்தை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அதுல பல சந்தேகங்கள் வரலாம். அதுக்கான பதிலையும் மகாபாரதமே தருது. இதுல பலருக்கும் வர சந்தேகம், காந்தாரிக்கு 100 பிள்ளைகள் வரந்தானே இருந்தது, எப்படி 101ஆவதா துச்சல அப்படிங்கிற பெண் குழந்தை பிறந்தா அப்படிங்கறதா அந்த சந்தேகம். அதற்கான பதில மகாபாரதத்தை எழுதின வேதவியாசரே சொல்றாரு. குந்தியும் காந்தாரியும் ஒரே நேரத்துலதான் கர்ப்பமானாங்க. குந்திக்கு வரிசையா பல குழந்தைகள் பிறந்தும் காந்தாரிக்கு குழந்தைகளே பிறக்கல. இந்த கோபத்துல காந்தாரி ஒரு நாள் தன்னுடைய வயத்தை ஓங்கி அடிச்சுக்கிட்டாங்களாம். அப்போ உள்ள இருந்த சதப்பிண்டங்கள்லாம் பிரிஞ்சு போச்சான். அந்த நேரத்துல வேதவியாசர் தன்னுடைய தவ வலிமையினால 100 கர்ப்ப பாத்திரங்கள் உருவாக்கி அதுல மருத்துவ குணம் நிறைஞ்ச நெய்யை விட்டு ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஒவ்வொரு கருப்பிண்டத்தையும் போட்டு வச்சாராம். அந்த நேரம் காந்தாரிக்கு ஒரு யோசனை வந்துதான். எனக்கு 100 ஆண் பிள்ளைகள் பிறப்பாங்க, ஆனா ஒரு பெண் குழந்தை பிறந்தா கடைசி காலத்துல எனக்கு ஆதரவா இருக்குமே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு காந்தாரி நினைச்சிட்டு இருக்கும்போது வியாசர் சொன்னாராம், காந்தாரி 100 பானைகள்ல கர்ப்ப பிண்டங்களை போட்டு வச்சுட்டேன், ஆனா இன்னும் ஒரு கர்ப்ப பிண்டம் இருக்கு, அது பெண்ணாக இருக்கலாமோன்னு நினைக்கிறேன், இதையும் கர்ப்ப பாத்திரத்துல இட்டு வைக்கவா அப்படின்னாராம். காந்தாரியோட சந்தோஷத்துக்கு கேட்கவா வேணும். இப்படி பிறந்த பெண் தான் துச்சலை. இந்த சம்பவத்தை வச்சு முதல்ல டெஸ்ட் டியூப் குழந்தைகள் பற்றி பேசின நூல் மகாபாரதம்னு கூட சொல்லுவாங்க. ஒரு ராஜ்யத்துக்கே பட்ட மகிழ்ச்சியா இருந்த காந்தாரி கூட கடைசி காலத்துல தன்னை கவனிக்கிறதுக்கு பெண் பிள்ளை தான் வேண்டி இருக்கும்னு நினைச்சிருக்காங்க. காந்தாரியோட அதே கவலையத்தான் இன்னைக்கும் நிறைய பெற்றோர்கள் கிட்ட இருக்கிறத நாம பாத்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் சொல்றாங்க, மகாபாரதத்துல சொல்லப்படாத விஷயங்களே இல்லைன்னு. சரி, இப்போ நாம அடுத்த இடத்துக்கு போகலாம். இதுதான் கைலாச பர்வதக் அப்படிங்கிற சமணர் கோயில். இதுவும் சமதளத்துல இருக்கிற ஒரு கோயில் தான் அப்படின்னாலும் பாக்குறதுக்கு ஏதோ மலை உச்சியில இருக்கிற ஒரு கோயில் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமானதா இது கட்டப்பட்டிருக்கு.
மதுரால இருக்கிற பிற சமணர் கோயில்கள் மாதிரி இல்லாம இன்னும் அழகா நிறைய கலை வேலைப்பாடுகளோட ரொம்ப நுட்பமா செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இந்த பகுதியில் இருக்கிற ரொம்ப முக்கியமான இடங்கள்ல இதுவும் ஒண்ணா இருக்கிறதுல நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இது கைலாச பர்வத கோயில். கைலாச பர்வதம் இமயமலையை குறிக்கக்கூடியது. சிவனுக்கு உகந்த இடமா சொல்லப்படுற கைலாச மலை சமணர்களுக்கும் மிக முக்கியமான தலம். கைலாச பர்வதத்துலதான் ஆதி தீர்த்தங்கரான ஆதிநாதர் முக்தி அடைஞ்சாராம். அதனால சமணர்கள் அங்க புனித பயணம் போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் சீனாவோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதால பக்தர்களுக்கு அங்க போகிறதுல சிக்கல்கள் இருக்கு. அதனால அங்க போக முடியாதவங்களுக்காக அஸ்தினாபுரத்துல கட்டப்பட்ட ஆலயம்தான் இந்த கைலாச பர்வத கோயில். ஆனா அதுக்கு ஏன் அஸ்தினாபுரத்தை தேர்ந்தெடுக்கணும்? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆதிநாதர் 13 மாதங்கள் தொடர்ந்து தண்ணீர் கூட குடிக்காம கடுமையான உபவாசம் இருந்தாராம். அவர் உபவாசத்தை அவர் துறந்தது இந்த அஸ்தினாபுரத்துல தானா. அந்த சமயம் இங்க ஆட்சி செலுத்திக்கிட்டு இருந்த மன்னர் கரும்புச்சாறு கொடுக்க தன்னுடைய விரதத்தை முடிச்சுக்கிட்டாரா ஆதிநாதர். அவர் விரதம் முடிச்சு வச்ச நாள் தான் புனித நாளான அக்ஷய திருதியை. இன்னைக்கும் இந்து மதத்துல குழந்தைகளுக்கு முதலா உணவு கொடுக்கிற சடங்கு திருதியை அன்னைக்கு தான் நடத்தப்படுது. இந்த ஆலயத்துக்கு திரிகால தீர்த்தங்கரர் ஆலயம்னும் பேர் உண்டு. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் இந்த மூன்றையும் அறிந்தவர்கள் தீர்த்தங்கரர்கள் அப்படிங்கிற உண்மையை உணர்த்துறதுக்காகத்தான் இந்த ஆலயத்துக்கு அப்படி ஒரு பெயர் சூட்டியிருக்காங்களாம். அஸ்தினாபுரத்துல எங்க இருந்து பார்த்தாலும் நம்ம கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சமண ஆலயத்துக்கு தான் இப்ப நாம போக போறோம். சுமார் 20 வருட கடினமான உழைப்பால கட்டப்பட்ட ஆலயம் இது. பார்க்கறதுக்கு வித்தியாசமான தோற்றத்துல இருக்கிற இந்த கோயிலுக்கு பேரு அஷ்டபத் மந்திர். இப்ப நான் கடைசியா அஸ்தினாபுரத்துல இருக்கிற அஷ்டபத் தீர்த் அப்படிங்கிற சமணர் கோயிலோட நுழைவாயில தான் இருக்கிறேன். பாண்டவர் பூமி அப்படின்னு சொல்லப்படுற அஸ்தினாபுரத்துல சமணமும் எவ்வளவு கோலோச்சி இருந்தது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த சமணர் கோயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த 8 அடுக்கு கோயில் அஸ்தினாபுரத்தோட மையத்துல அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயம் 8 அடுக்குகளா அமைஞ்சதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. இமயமலை சாரல்ல மானசரோவருக்கு பக்கத்துல 8 அடுக்கு கோயில் ஒண்ணு பனிமலைக்குள்ள மறைஞ்சிருக்கா. அது சமண புனித நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த கோயில் எப்படி இருக்கும்னு அந்த நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கோ அதே மாதிரி அஸ்தினாபுரத்துல இந்த கோயிலை எழுப்பியிருக்காங்க. இப்ப நான் அஷ்டபத் தீர்த் அப்படிங்கிற சமணர் கோயிலோட உச்சியில இருக்கு. இந்த கோயிலே வெள்ளை நிற பளிங்கு கற்கள்ல ரொம்ப அழகான கலை வேலைப்பாடுகள்லாம் செய்யப்பட்ட தூண்களால கட்டப்பட்டு ரொம்ப ரம்மியமா இருக்கு. இந்த கோயிலுக்கு வலது பக்கத்துலதான் பாண்டவர்கள் வாழ்ந்ததா சொல்லப்படுற அந்த காலத்து அஸ்தினாபுர பகுதி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு உயரத்துல இருந்து பார்க்கும் போதே பாக்குறதுக்கு ரொம்ப அடர்ந்த காட்டு பகுதி இருக்கிற ஒரு விஸ்தாரமான பகுதியா அது தெரியுது. அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது யோக நிலையில மிக முக்கியமான ஒரு கட்டம். ஒரு மனிதன் பிரபஞ்ச சக்தியோட இணையணும்னா 8 நிலைகளை கடந்தாகணும். யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகர, தாரண, தியான, சமாதிங்கிற இந்த 8 நிலைகளையும் கடந்தாத்தான் மனிதன் பரிபூர்ண நிலையை அடைய முடியும். அப்படிங்கறத உணர்த்தத்தான் 8 அடுக்கு கோயிலாக கட்டி அதன் மூலம் உணர்த்தியிருக்காங்க. இந்த 8 அடுக்குகளையும் கடந்தா கடவுளோட ஐக்கியமாகலாம் அப்படிங்கறத எடுத்துக்காட்டத்தான் இப்படி உச்சியில ஒரு ஆலயத்தை கட்டியிருக்காங்க.
மகாபாரத சம்பவங்கள் நடந்த இடங்கள்லாம் இன்னைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம பயணத்துடைய நோக்கமே. ஹஸ்தினாபுரத்துக்கும் சமண மதத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். மகாபாரதம் நடந்த காலத்திலேயே ஹஸ்தினாபுரம் சமண மதத்தோட ஒரு மையமா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய யூகம். அதற்கான சாட்சியை தான் நம்ம இப்ப பார்த்தோம். இன்னும் மகாபாரத சம்பவங்கள் நடந்த பல இடங்கள் ஹஸ்தினாபுரத்துல இருக்கு. அந்த இடத்தெல்லாம் வரும் வாரங்கள்ல பார்க்கலாம்.